பொன்னேரி நல்லூர் சுங்கச்சாவடியில் மழை நீர் தேங்கி நிற்கிறது. அந்த காட்சிகளையும் பார்ப்போம். விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்போம். பாஸ்கர், வணக்கம். இந்த சுங்கச்சாவடியை சுற்றி தேங்கி இருக்கக்கூடிய இந்த மழை நீரால சுங்கச்சாவடியை கடந்து செல்ல வாகன ஓட்டிகளுக்கு ஏதாவது தாமதமோ சிக்கலோ ஏற்பட்டு இருக்கிறதா? பாஸ்கர், அங்க இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னையில் இருந்து வட மாநிலத்தில் செல்லக்கூடிய முக்கிய சாலைகளில் ஒன்று இந்த கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலை. சென்னை, செங்குன்றம், தச்சூர், கும்மிடிப்பூண்டி, ஆரம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகள் வழியாக ஆந்திராவுக்கு செல்லும் சாலை இது. இந்த சாலையை புறநமைத்து பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக இந்த சாலை வழியாக பயணம் செய்யும் வாகனங்களிடம் செங்குன்றம் அடுத்த நல்லூர் பகுதியில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்று சுங்க கட்டணம் வசூலித்து வருகிறது. காலை முதல் கோவளம் சுற்றுவட்ட இடங்கள் 12 மணி நேரத்தில் 12 சென்டிமீட்டர் மழை கொட்டிய நிலையில் கனமழையால் சுங்கச்சாவடியில் மழை நீர் குளம் போல தேங்கி நிற்கிறது. சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் சுங்கச்சாவடியில் ஆந்திரா நோக்கி செல்லும் பாதையில் மழைநீர் தேங்கி செல்ல வழி இல்லாமல் குளம் போல காட்சியளிக்கிறது வருகிறது. இந்த சுங்கச்சாவடியில் தண்ணீர் தேங்கி உள்ளதால் அதனை கடந்து செல்லும் வாகனங்கள் தண்ணீர் தத்தளித்து செல்கின்றன. சுங்க கட்டணம் வசூலிக்கும் தனியார் நிறுவனம் உடனடியாக மழை நீரை வெளியேற்ற உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.